அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா? தகுதியான குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. தேர்தல் சமயத்துல சொன்னாங்களா திமுக காரங்க, நாங்க தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவோன்னு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி தானே ஏமாத்துனாங்க. ஆனா கொடுக்கல. திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசும், தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசும். தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கும். இதுதான் திமுக. எலெக்ஷன் வந்தா போதும், அப்பாவும் பையனும் பிரச்சாரத்துக்கு வந்துடுவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. நாங்க கல்வி கடன், நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டு அம்மா கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. வெக்கமே இல்லாம ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க இந்த முறையும் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணன் அமைச்சராவாரு. தரப்பு மக்களுக்காக, தாய்மார்களுக்காகவே விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 2000, +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சிறு வியாபாரிகள், சின்ன சின்ன கடையை வச்சு பொழைக்கிற சிறு வியாபாரிகள், அவங்கள காப்பாத்த சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள், உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒரு பச்சை தமிழர், அதனால தமிழர் திருநாள் பொங்கல் அன்னைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் நிறைய இருக்கே. தீபாவளி அன்னைக்கு தரமான வேட்டியும் தரமான சேலையும் வழங்கப்படும். விவசாயிகளோட கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். பெண்களுக்கு உதயசூரியன் ஆட்சியில நீங்க எல்லாம் இருட்டுல வாழ்றீங்கன்றதுக்காக, பெண்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ ஆணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்குமே இலவச பேருந்து சேவை திட்டம். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவு நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இன்னும் எத்தனையோ எண்ணற்ற திட்டங்கள். நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இந்த கூப்பன் ஐடியாக்கே வந்தாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம என்ன திருட்டு திமுகவா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கோம். தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் தரோன்னு சொன்னோம், கொடுத்தோம். 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத திட்டங்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கோம். திட்டங்களுக்காக, சலுகைகளுக்காக, இலவசங்களுக்காக நான் ஓட்டு போட சொல்லல. நல்லா யோசிச்சு நியாயமா, நேர்மையா, உண்மையா தமிழ்நாட்டு நிலவரத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் எப்படி இருந்தது, இப்ப கோயம்புத்தூர் எப்படி இருக்கு? கோயம்புத்தூர்ல சத்துணவு சாப்பாடு தரமா இல்லாம மாணவர்கள் மயங்கி விழுறாங்க. ஸ்கூல்ல பாத்ரூம்க்கு போன 7வது கிளாஸ் படிக்கிற பொண்ணை கெடுக்கிறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இன்னைக்கு பெண்கள் வெளியில நடமாடவே முடியல.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்கள் தவறான பாதையில, போதை பாதையில போறாங்க. கடன் கட்ட முடியாம விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கிற நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம அம்மா ஆட்சியில, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில நம்ம எப்படி இருந்தோம்னு தயவு செஞ்சு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கங்க. தமிழ்நாட்டுல அப்ப இன சண்டை இல்ல, மத சண்டை இல்ல, மொழி சண்டை இல்ல, ஜாதி சண்டை இல்ல. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தது. தயவு செஞ்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணும்னா அம்மாவோட ஆட்சி மலரணும். தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி என் அண்ணன், உங்க அன்பு சகோதரர் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள